இந்த வேலுமயிலு தேவை இருக்கானே வைக்க போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு இல்ல. ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா நடைக்கட்டு போறார் பார். இவன் இருக்கானே இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான். கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு மாமா. வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமே பிரிச்சு எடுத்துங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயி, இந்த ஒத்த ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒத்த ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எத? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் கூச்சு கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன என்ன துவையலா? விளையாடாதீங்க. நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் மட்டும்தான் தானே. என்னங்க இது வெத்தலாக வருது? ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சகனமா குடுக்கறாங்க. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டிட்டு குடுக்குது. ஏய் பிஞ்சதரையா தோன்றா. கிடைக்கிற புதையல்ல ஏன் பங்கு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க. 10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ 10 இடத்துல புதையல குடி கொண்டணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயகரி கூப்பிட்டேன், அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதால தோண்டு. தோன்றா. என்னங்க இது? தேங்காய் பழம் வருது. என்னது? இப்ப உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. எடுத்துட்டு போய் சட்னி அரை. போடி அறிவு கேட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணை தோணுங்க, மண்ணை தோணுங்க. என்ன? என்னமோ வசமா சிக்கிருச்சு. அப்படியா? இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானோ. என்ன வண்டி சக்கரத்தளவு கைய காட்டுறேன். எனக்கு தங்க செய்யணும். அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிடுறேன். அவனை விடுங்க, நீங்க இருங்க. சாமி சாமி சாமிநாதன்னே, பக்கத்து விட்டு சாமிநாதன்னே. அறிவு கிட்ட முண்டாங்களா? நான் பாத்துக்க சிவனேன்னு என் வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே. உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்கு பழம்தாக்கா? தேங்காய் பழத்தை பழத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏற்றி கையில கொடு, சாமி மலை இறட்டும். பதியல் எடுக்கிறாராம் பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரு எடு. என்னடா? எங்க அப்பா வயத பாட்டுக்கு விட்டாரு. பேச்சு மூச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரோம். அடியே, உண்மையிலேயே முதலில் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு பிடிச்ச வேலை போட.
என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரம் போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வர எங்களோட. பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 படவை. இங்க இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடல்ல இருக்கு? ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோட இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்பவே ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளிய வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5. ஓடு திருப்பி பாருங்க. திரும்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கலாம்? நானே வச்சிடறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? நாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான், மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய், ஏண்டா மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கிறனா? நான் இல்லாத போது எவண்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பரட்டையும் இல்ல. நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா, புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே, பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவியோ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மாரி. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ, சுருட்ட பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா? அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள. வீடு இந்த பக்கம் இருக்கடி. என்னமா அது பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. என்னங்க என்னங்க அப்பா, என்னங்க ஏன் அலறீங்க? அமுக்கு. ஐயோ அப்பா, அமுக்குறதா? யார? என்னங்க? சுருட்ட பய பேயா வந்து அமுக்கி கிக்கி அமுக்கி கிக்கி. சுருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி கிக்கி அமுக்குனானா? இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா? இருங்கப்பா, இந்த 20th செஞ்சுரில போய் பேய் பிசாசுன்னு பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு. இங்கே உட்காருங்க. ஐயோ அம்மாடி, இங்கதான் இருக்கேன். இருந்தா சரிதா. இங்கதாங்க இருக்கு. உட்காரு. இந்த இடத்துல உட்கார்ற. தள்ளி உட்காரு.
இனிமே தும்மல தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்பலு? அதான் பகல்ல தும்பிக்கடா. கழுவாயே அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. ஐயோ கழுவாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாண்டா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா எட்டு வச்சிருவேன். நாயே இந்த ரெண்டு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா. நீ பாடுறியா? என்ன என்னம்மா மாப்பிள முதல் ராத்திரியில எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க. என்னம்மா நீ மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதான் இருக்கும், அதுக்காக இப்படி அரைகிறது? சும்மா இருமா. சுருட்டை அரைஞ்சா அரைஞ்சானா சுடுக்கு எடுத்துருப்பானே. அந்த சுருட்டை எங்க யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்லை கொடுக்கறான். பேயா? என்னங்க போய் கதவு திறந்து பாருங்க. என்னன்னு இது என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பார்க்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோம்பரிக்கான் போய் பாப்பான். போட நான் என்ன கண்ணை மூடிட்டு கதவு திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போட போய் திறந்து பாடுறா போ. பூனை பின்ன இந்த வீட்டுக்குள்ள யானையா வரும்? கழுத புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன். சும்மா இருங்களே. ஏமா ஒருத்தரையும் காணுமே. நாங்க பார்த்தோம்மா. சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சு, என்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா? என்ன? நம்ம எல்லாரும் கட்டில சுத்தி உட்கார்ந்துக்குவோமா? ஓ அப்படி செஞ்சுட்டா சாந்தி மூர்த்தம் நல்லாவே நடக்கும். அடி போடி பைத்தியக்காரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம்.